வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன். நேற்றைய தினம் மறைந்த முன்னாள் அமைச்சர் திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்களை பற்றி ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிகல் வந்தது. அதை நம்ம நண்பர் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பொதுவாக இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் என்று கெடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு சிறந்த அமைச்சருக்கு தகுதியே என்ன அப்படின்னா, அரசன் சொல்கிறது எல்லாத்துக்கும் எந்த திட்டமாக இருக்கட்டும் அல்லது எதுவாக இருக்கட்டும் அதுக்கு ஜால்ரா அடிக்காமல் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமையை எடுத்து சொல்லி அந்த திட்டம் சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த திட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதை சொல்லக்கூடிய தைரியம் அந்த அமைச்சருக்கு இருக்கணும். அதை விட முக்கியம் அதை கேட்டு அதை நடக்கக்கூடிய அந்த பண்பு அந்த அரசருக்கு இருக்கணும். நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் அது இருக்கானுங்கிறது சந்தேகம்தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருடைய ஒரு மேனேஜராக இருந்த திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் சீர்தூக்கி பார்த்து எதாக இருந்தாலும் அதை தைரியமாக எம்ஜிஆர்கிட்ட சொன்ன அதை பற்றி ஆர்டிகல் போட்டிருந்தது. அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒரு மன்னருக்கு நெருக்கடியான காலகட்டங்கள் ஏற்படும் போது தனக்கு நம்பிக்கையானவர்களுடைய அந்த துணை கொண்டு அதை எளிதாக கடந்து விடுவார். அதுபோல் மறைந்த முதல்வர் எம்ஜிஆருக்கு நெருக்கடியான நேரங்களில் அவருக்கு தோள் கொடுக்க சில ராஜ விசுவாசிகள் இருந்தன. அவர்களில் முக்கியமானவர்கள் திரு ஆர்.எம். வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது பழம்பெரும் திரைப்பட வசனகர்த்தா திரு ஆரூர்தாஸ் அவர் சொல்லியிருக்காரு. நடிப்பிசை புலவர் கே.ஆர். ராமசாமியுடைய நாடக குழுவில் பணியாற்றி வந்தவர் தான் திரு மிஸ்டர் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். அண்ணாவினுடைய ஆலோசனைப்படி 1953ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நாடக மன்றத்தின் நிர்வாகியாக பொறுப்பேற்றார். அவரது திட்டங்களிலிருந்து விரைந்து செயலாற்றும் தன்மை எம்ஜிஆருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போனது. எம்ஜிஆருக்கு முதலாக தயாரித்த அந்த இயக்கிய அந்த இரட்டை வேடத்தில் நடித்த பெரும் வெற்றி பெற்ற நாடோடி மன்னன் திரைப்பட நிர்வாகியாக பணியாற்றினார் திரு வீரப்பன் அவர்கள். எம்ஜிஆர் எப்போதுமே தாராளமாக செலவு செய்யக்கூடியவர். அதனால் இந்த நாடோடி மன்னன் படம் அரச கதை மிக பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள் கொண்டது. அதுவரை இல்லாத அந்த புதுமையான இடைவேளைக்கு பிறகு படம் வண்ணத்தில் இருக்கும். அதனால் படத்தினுடைய தயாரிப்பு செலவு ரொம்ப அளவுக்கு அதிகமாக எகிரியது. படத்தில் கயிற்று பாலம் ஒன்று வரும். அந்த பாலத்துக்கான செட்டு போட சுமார் 4 லாரி நிறைய கயிறுகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. படத்துக்கான செலவுகளை கவனித்து கொண்டிருந்த அவரது அண்ணன் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்கள் எதற்கு 4 லாரி கயிறு, ஏன்னா எல்லாரும் தொங்குறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து போய் கிண்டலாக கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு பண நெருக்கடி. செலவுகளை சமாளிக்க ஏவிஎம் ஐயப்ப செட்டியாரோட கடன் கேட்க முடிவு செய்திருக்கின்றார்கள். வீரப்பன் கடன் பத்திரத்தில் எம்ஜிஆர் கையெழுத்திட்டால் தான் கடன் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் நிறுவனம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அதனுடைய ஆடிட்டராக அப்போது இருந்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் கராராக சொல்லிட்டார். ஒருவேளை நாடோடி மன்னன் படம் வரவேற்பை பெறாமல் அது நஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னா எம்ஜிஆருக்கு சிக்கல் விடக்கூடாது அப்படின்னு நினைத்த ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் அதற்கு மேல் அதுக்கு சம்மதிக்கலை. அவர் கையெழுத்து போட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு. மேலும் கடனுக்கு ஈடாக படத்தினுடைய இலங்கை ஏரியா உரிமையை காட்டி வீரப்பன் அவர்கள் அதை வேணால் நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விநியோக உரிமை பத்திரத்தில் எம்ஜிஆர் கையெழுத்திட்டு இருந்தார். அந்த ஒப்பந்தத்தில் எம்ஜிஆர் கையெழுத்திட்டும் போது கடன் பத்திரத்திலும் அவர் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக அவங்க கேட்டிருக்காங்க. இருந்தாலும் வீரப்பனுக்கு திடீர்னு ஒரு யோசனை தோன்ற எம்ஜிஆருடைய அனுமதியை பெற்று எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தினுடைய பிரைவேட் லிமிட்டடாக மாற்றிட்டாங்க. அப்படி மாற்றினதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதன் நிர்வாகியாக இருந்த அந்த ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் மட்டும் கையெழுத்து போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலங்கை விநியோக உரிமை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பேரில் வெளியிடப்பட்டது. அதனால் எம்ஜிஆர் கையெழுத்திட்டார். இப்போது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரைவேட் லிமிட்டடாக மாறியதோடு அதன் நிர்வாக இயக்குனரும் நான் தான், என் பேரில் தான் கம்பெனி நடவடிக்கை எல்லாம் நடந்து வருகிறது. அதனால் நான் கையெழுத்து போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நின்று அதில் வெற்றி பெற்று அவர் மட்டும்தான் கையெழுத்து போட்டார். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் பேக்ரவுண்டாக இருந்து அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் அந்த மாதிரி கொண்டு போயிருக்காரு. குறிப்பாக அமெரிக்காவில் கடைசி கட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சிகிச்சை பெற்ற வந்தபோது எம்ஜிஆரோட அந்த புகைப்படங்கள் புதிதாக அப்போது நாளிதழ்கள் வெளியிடப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த புகைப்படங்கள் மக்களிடத்தில் பெருவாரியாக ஒரு பேசு பொருளாக மாற்றி அற்புதமாக அமெரிக்காவில் இருந்தபடியே ஆண்டிப்பட்டி தொகுதியில் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இவ்வளவுக்கும் எம்ஜிஆருடைய வெற்றிக்கு பல நபர்கள் முக்கிய காரணமாக இருந்திருக்கார். அதில் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் ஒரு முக்கிய பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக சொல்லலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சினர்ஜி வின்.